வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog பார்க்கலாம் மக்களே. இன்றைக்கியோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு கடைக்கு தான் மக்களே போயிருந்தேன். கொஞ்சம் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு. ஒரு அரிசி வாங்கிட்டு வரலாம், ஒரு கிலோ அரிசி அப்படின்ட்டு போயிருந்தேன். கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கியிருந்தேன். இங்கே கேம்ப் 2 பக்கத்தில் வந்துட்டு கேம்ப் 2க்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே தான் போய் வந்துட்டு தேவையான ஜாமான்களை வந்துட்டு வாங்கிக்கிருவேன். நான் மல்லி வத்தல் மசாலா பொடி வந்துட்டு அரைக்கிறதுக்காக மல்லி வத்தல் வாங்க போயிருந்தேன். மல்லி வத்தல் வந்துட்டு கிடைக்கல மக்களே. வத்தல் இருந்துச்சு, மல்லி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்துடுமா அப்படின்னு சொன்னாங்க. சாயங்காலம் தான் போய் வாங்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் பில் போட்டுட்டு இருந்தோம். ரித்தீஸ் ஐஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்துட்டு சரி இந்த சைடு போய் என்ன ஐஸ் இருக்குன்னு பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் கப் ஐஸுங்க 100 ரூபா ஐஸுக்கிட்ட இந்த சைடு இருந்துச்சு. அந்த சைடு தான் வந்துட்டு ஒரு 20 ரூபா ஐஸ் அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த சைடு போய் வந்துட்டு ஒரு 20 ரூபா ஐஸ் வந்துட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். சாக்லேட் எதுவுமே எனக்கு ஐஸ் பிடிக்காது மக்களே. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு சாப்பிட்ற பொருள்னால் அது ஐஸ் தான். எனக்கு ஐஸுங்கிறதே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு கூலிங் எதுவுமே எனக்கு பிடிக்காது மக்களே. அதனால் எனக்கு ஐஸ் பிடிக்காது. அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டேன். வெள்ளிக்கிழமை பார்த்திங்களா, முருகருக்கு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு வெயில்மாறல் திருப்புகள் படித்தாச்சு. திருப்புகள் வந்துட்டு நான் ஒரு பாதி தான் மக்களே படிப்பேன். எப்பயுமே ஒரு 20 பக்கம் அதுக்கிட்ட தான் படிப்பேன். வெயில்மாறல் வந்துட்டு எப்பயுமே ஃபுல்லாக படிச்சிருவேன். திருப்புகள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக படிப்பேன். நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு போட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாளைக்கு வந்துட்டு மீன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம சுயமமாக போட்டு வந்துருந்துச்சு. அதோட என் பையன் அல்றான் பார்த்திங்களா. மீனை வாங்கிட்டு வந்தாச்சு மக்களே வீட்டுக்கு. கனவாப்பட்டி நான் என் மகன் 3 பேர் தான் எப்போயுமே வருவோம். அவன் ஸ்கூல் போயிட்டான்னா கனவாப்பட்டி நானும் வருவோம். அதோட வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் ஆஞ்சி வந்துட்டு பொரிச்ச மக்களே. அடுப்பில் தான், ஏன்னா அங்கிட்ட வந்துட்டு அடுப்பு வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு அடுப்புலேயே வேலை பார்த்துக்கிறது. சமையல் வீடியோவும் இதில் தான் மக்களே இனிமேல் வரும். நான் வந்துட்டு இந்த மசாலா பொடி அரைக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. மசாலா பொடி அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வந்துட்டு நான் என்ன சமைக்கிறேனோ நைட்டும் சரி பகல்லையும் சரி இந்த இடத்துலேருந்து சமையல் வீடியோ வரும். எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள் மக்களே. நான் அம்மியை வந்துட்டு வீடியோவுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் முன்னாடி இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கியிருந்தேன். மீனை மட்டும் பொரித்து வரகரிசி சாதம் மக்களே. வரகரிசி சாதம் காலையிலேயே முருங்கைக்காய் வச்சு தக்காளி குழம்பு வச்சுட்டு போனேன். ஏன்னா என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்துட்டு மீன் வேண்டாமா, டெய்லி மீனையே வச்சு தடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அதனால் அவங்களுக்கு சரின்ட்டு தக்காளி குழம்பும் முருங்கைக்காய் வச்சு கொடுத்தாச்சு. எனக்கு வந்துட்டு மீன் இல்லாமல் எனக்கு சாப்பிடவே முடியாது மக்களே. எனக்கு வந்துட்டு அந்த டே போகாது. எனக்கு வாரத்தில் 6 நாள் வந்துட்டு மீன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படியே சாப்பிட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே நான் வந்துட்டு 25-26 வருஷமாக டெய்லி மீன் தான். அதனால் எனக்கு வந்துட்டு பழகிருச்சு. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக காய் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு எனக்கும் ரித்தீஸ்க்கு மட்டும் நான் மீன் பொரிச்சேன் மக்களே. நெத்லி தான் சூப்பராக இருக்கும். நெத்லியும் கிடந்துச்சு, குட்டி குட்டி சாலையும் கிடந்துச்சு. அதோட சரி அடுப்பில் வெந்துகிட்டே இருக்கட்டும், 12 மணிக்கெலாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தயிர் வச்சு வரகரிசி வச்சு முருங்கைக்காய் அப்புறம் வந்துட்டு மீன் வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மக்களே. இதான் மக்களே இன்றைக்கி விலாக். இன்றைக்கி கம்மியாக தான் இருக்கும்.